கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் வசனத்தை தியானிக்கலாம். பரலோக ராஜ்யம் பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை நான் படிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது, அதை ஒரு மனுஷன் கண்டு அப்படி என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். அதை ஒரு மனுஷன் கண்டான் அப்படி என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அது காண்கிற மனிதர்கள் நீங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். பரலோக ராஜ்யத்தை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பொக்கிஷம் அப்படி என்று சொல்லுகிறார். இதை ஆண்டவர் ஒரு உவமையாக பேசுகிறார். உவமை என்று சொன்னால் என்ன? அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, ஏன் அவர்களோடு உவமைகளாய் பேசுகிறீர் அப்படி என்று சொல்லி கேட்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி அப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு உவமைகளிலும் அவர் எதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லா உவமைகளிலும் பரலோக ராஜ்யத்தை பற்றியதான ரகசியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. எல்லா உவமைகளையும் படிக்கும் பொழுது அதுல பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ரகசியத்தை யாருமே சொல்லி தர மாட்டாங்க. கேட்டீங்கன்னா தெரியும், உங்க குடும்ப வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம் என்னையா அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. உங்க தொழிலின் வெற்றிக்கு ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இந்த உலகத்துல ரகசியத்தை யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த உலகத்திற்குரிய காரியத்துக்குரிய ரகசியங்களையே யாரும் ஒரு இடத்தில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போகக்கூடிய ரகசியத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்போ அந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் பொக்கிஷம் அப்படி என்று சொல்லுகிறார், உவமையாக சொல்லுகிறார். உவமை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி என்று சொல்லி கேட்டீங்கன்னா, காணாத ஒன்றை காண்கின்ற ஒன்றோடு ஒப்பிட்டு பேசுவதுதான் உவமையாய் காணப்படுகிறது. நாம் பார்த்திராத பரலோக ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து நாம் அனுதினம் பார்க்கிற ஒன்றோடு ஒப்பிட்டு பேசினார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது, பரலோக ராஜ்யம் மீன் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது, பரலோக ராஜ்யம் முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது அப்படி என்று சொல்லி நாம் அனுதினம் பார்க்கிற ஒன்றோடு பார்க்காத பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் ஒப்பிட்டு பேசினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பகுதியில் படிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் அப்படி என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அநேக காரியங்களை பொக்கிஷமா நினைப்பார்கள். சிலர் வீடை பொக்கிஷமா நினைப்பாங்க, சிலர் பாத்தீங்கன்னா சொத்தை பொக்கிஷமா நினைப்பாங்க, சிலர் வைரம் நகை பொன் ஆபரணங்களை பொக்கிஷமா நினைப்பாங்க, சிலர் பிள்ளைகளை பொக்கிஷமா நினைப்பாங்க, சிலர் கணவனை பொக்கிஷமா நினைப்பாங்க. அப்படி இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை பொக்கிஷமா நினைக்கிறார்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் பொக்கிஷம் அப்படி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்றும் நமக்கு பொக்கிஷம் அல்ல, நமக்கு பொக்கிஷம் பரலோக ராஜ்யமாய் காணப்படுகிறது. பரலோக ராஜ்யம்தான் நமக்கு பொக்கிஷம். ஏன் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பொக்கிஷம் அப்படி என்று சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நாம் பொக்கிஷமா நினைக்கிற எல்லாவற்றையும் நாம் வாங்கி விடலாம். சொத்து காசு இருந்துன்னா வாங்கிடலாம், காரு பணம் இருந்துன்னா வாங்கிடலாம். இந்த உலகத்துல எல்லாமே நாம் பணத்தை கொடுத்து வாங்கி விடலாம். அப்படின்னா இந்த உலகத்துல வாங்க முடியாத சில காரியங்கள் உண்டு. அந்த வாங்க முடியாததை தான் நமக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்கிறது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி என்று சொல்லி இயேசு சொன்னார். இயேசுதான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறவர். அப்படி என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் பொக்கிஷம்.
ஏன் பொக்கிஷம்? இந்த உலகம் தரக்கூடாததை பரலோக ராஜ்யம் தரும். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகம் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்காது, ஆனால் இயேசு ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்காது, இயேசு ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். இந்த உலகம் ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்காது, ஆனால் இயேசு ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கலாம். பாவத்திற்கு மன்னிப்பு எங்கே அப்படி என்று சொல்லி நீங்கள் திணறிக் கொண்டிருக்கலாம். நாங்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்க விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவர். பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நானும் ஒரு நாள் பாவம் மன்னிக்கப்பட முடியாமல் பாவத்தினால சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்தார், அவருடைய இரத்தத்தினால கழுவினார், அவர் அளிக்கும் சமாதானத்தை என்னுடைய வாழ்க்கையில தந்தார். இந்த உலகம் ஒரு மனிதனுக்கு சமாதானம் கொடுக்காது, பணம் ஒரு மனுஷனுக்கு சமாதானம் கொடுக்காது, பேர் புகழ் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு மெய்யான ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவர், நித்தியமான சமாதானத்தை கொடுக்கிறவர். இயேசு சொன்னார், உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படி என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்படியானால் ஏன் தெரியுமா? பரலோக ராஜ்யம் பொக்கிஷம். இந்த உலகம் கொடுக்க கூடாததை பரலோகம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது. ரட்சிப்பை கொடுக்கிறது, பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நித்திய வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பொக்கிஷம் என்று சொல்லி. நாமும் நம்முடைய வாழ்க்கையை பரலோகத்தை பொக்கிஷமாக நினைக்க வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, அதை ஒரு மனுஷன் கண்டு அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் அந்த பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை நாம் காண வேண்டும். யார் பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை காண்பார்கள்? ஒன்று, வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது பைபிள் சொல்கிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை ஒரு மனிதன் கண்டான். இங்கே பைபிள் சொல்லுகிறது, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்படி என்றால் இயேசு சொல்லுகிறார், மறுபடியும் பிறந்தால் பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை ஒரு மனிதன் பார்ப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை நாம் காண வேண்டுமானால் மறுபடி பிறக்க வேண்டும். மறுபடி பிறக்கிறதுனா என்னையா அப்படி என்று சொல்லி ஒருவேளை நீங்க கேட்கலாம். பைபிள் சொல்கிறது, நாம் ஒரு நாள் இந்த உலகத்திலே ஒரு தாய் தகப்பனுக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒரு குடும்பத்திலே நம்மை பிறக்க செய்தார். அது நம்முடைய முதல் பிறப்பாய் காணப்படுகிறது. ஆனால் மறுபடி பிறக்கிறது என்று சொல்லியாச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கிமு கிபி என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி உலக சரித்திரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது போல, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 விதமான ஒரு வாழ்க்கை உண்டு. ஒன்று, கிறிஸ்துவுக்கு முன்னான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பின்னான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு முன்னான ஒரு வாழ்க்கை எல்லா மனிதனுக்கும் உண்டு. அது என்ன வாழ்க்கை அப்படி என்று சொல்லி கேட்டீங்கன்னா, பாவம் நிறைந்த வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, சாபம் நிறைந்த வாழ்க்கை, தேவனுக்கும் நமக்கும் தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவினார், நம்மை ரட்சித்தார். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் மறுபடி பிறக்கிறது என்று சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகிறோம்.
அப்படி என்று சொன்னால் தேவனை விசுவாசிக்கும் பொழுது நாம் மறுபடி பிறக்கிறோம். மறுபடி பிறந்தால் நாம் பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை காண முடியும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, யார் பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை காண்பார்கள் என்று சொன்னால், பைபிள் சொல்கிறது தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அப்படியானால் எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 19வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அங்கே ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது அப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 100 ஆடுகள் இருந்ததான அந்த மனிதன் அந்த ஒரு ஆடு தொலைந்து போன பொழுது அந்த ஆடை தேடி போனான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, அதை ஒரு ஆடு தொலைந்து போனது. அந்த தொலைந்து போன ஆடை அந்த மேய்ப்பன் தேடி போனான் அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேடி போன அந்த ஆட்டை அவன் கண்டுபிடித்தான் அப்படி என்று சொல்லி பைபிள் நமக்கு சொல்கிறது. இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு 100 ஆடு இருந்தது, ஒரு ஆடு காணாம போயிற்று. அந்த மேய்ப்பன் பாக்கி 99 ஆடுகளை விட்டு அந்த ஒரு ஆடையும் தேடி போனார். தேடி போனதுனால கண்டுபிடித்தார் அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இது இயேசு தன்னுடைய அன்பிற்கு ஒப்பிட்டு, நீ காணாமல் போனாலும், என்னை விட்டு தூரம் போனாலும், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு அன்பிற்கு அடையாளமாக சொல்லி இருந்தாலும், அந்த மேய்ப்பன் அதை போய் தேடினதுனால கண்டுபிடித்தார். அப்படியானால் பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது காண முடியும் தெரியுமா? போய் தேட வேண்டும். எப்படி அந்த மேய்ப்பன் அந்த சிக்கி போன ஆடை, வழி தப்பி போன ஆடை, சிதறப்பட்ட ஆடை தேடி கண்டுபிடித்தாரோ, அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை காண வேண்டுமானால் நாம் தேட வேண்டும். நம்ம போய் தேட வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேட வேண்டும். ஆலயத்துக்கு போய் தேட வேண்டும். ஆண்டவரை தேடி போகிறதை சத்துரு ஒருபோது விழும மாட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அன்றைக்கு மோசே பார்வோனை பார்த்து சொல்லுகிறான், நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க போக வேண்டும், அவரை தேட வேண்டும் என்று சொல்லும் பொழுது பார்வோன் தடை பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை தேடி போகும் பொழுது சத்துரு தடை பண்ணுவான். ஆனால் யார் தெரியுமா அந்த பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை காண்பார்கள்? தேடி போகிறவர்கள் நிச்சயம் காண்பார்கள். நாம் தேடி போகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இரண்டாவது படிச்சு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 6வது 7வது 8வது வசனங்களை படிக்கும் பொழுது, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாயிருந்து ஒரு காசை தொலைத்து போனாள் அப்படி என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இப்போ தொலைத்து போன இந்த காசை இந்த ஸ்திரீ தேடி 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 பார்க்கிறா, கண்டே பிடிக்க முடியல. இப்ப கண்டுபிடிக்க முடியாததுனால அவ தேடி பார்க்கிறார், அவளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவ என்ன செஞ்சானா, அவ தேடினது எதுல தேடினா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவ்வளவு நேரம் இருட்டிலேயே தேடி இருக்கிறா. இருட்டிலே தேடி இருக்கிறதுனால அவளால கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் நினைச்சா, நான் இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில இருட்டிலெல்லாம் தேடி இருக்கிறேன், காணாம போன காசை இருட்டில தேடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ விளக்கை கொளுத்தி, பைபிள் சொல்லுகிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கும் பொழுது, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ விளக்க கொளுத்துன அவ காசை கண்டுபிடிக்கல. வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் பார்த்தா, வீட்டில் இருக்கிற அழுக்கையெல்லாம் பார்த்தா, ஐயோ இருட்டுல நான் இவ்வளவு நேரம் தேடி இந்த தொலைந்து போன காசை நான் கண்டுபிடிக்க முடியல. ஆனா விளக்க கொளுத்துனுடன் அவ கண்டுபிடிச்சது காசை இல்ல, அழுக்க கண்டுபிடிச்சா. அழுக்க பார்த்தா, குப்பையை பார்த்தா, உடனே நினைச்ச, ஐயோ என் வாழ்க்கை இவ்வளவு அழுக்கா இருக்கிறதா, இவ்வளவு குப்பையா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி குப்பையை பெருக்குனா பைபிள் சொல்லுகிறது அவள் கண்டுபிடித்தாள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் நாம் வெளிச்சத்துல தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இவள் வெளிச்சத்துல தேடின பொழுதுதான்
தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுக்குகள், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை அவள் உணர்ந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இருட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு வலையாம், ஒரு தூசி இருந்தா கூட நமக்கு தெரியாது. ஆனால் லைட்டு போட்டு பாருங்க, எங்கெல்லாம் வலையாம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் தூசி இருக்கிறதோ எல்லாவற்றையும் காண்பித்து கொடுக்கும். அப்படின்னா நம்ம வெளிச்சத்தில் தேடுகிறவர்களா இருக்க வேண்டும், இருட்டிலே அல்ல வெளிச்சத்தில் தேட வேண்டும். வெளிச்சம் என்று சொன்னால் என்ன? பைபிள் சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வசனமாகிய வெளிச்சத்துல நாம் தேடும் பொழுதுதான் பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை காண முடியும். நம்ம இருட்டில் தேடுகிறவர்களாக அல்ல. இன்றைக்கு அநேகர் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் இருட்டிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இருட்டு என்று சொன்னால் என்ன? தன்னுடைய சுய கற்பனைகள், சுய எண்ணங்கள், சுய எண்ணத்தின்படி, சுய காரியத்தின்படி அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சுய எண்ணத்தின்படி நாம் பரலோக ராஜ்யத்தை தேடக்கூடாது. நாம் வேத வசனத்தின்படிதான் நாம் பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும். வேத வசனத்தின் வெளிச்சத்தின்படிதான் பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை நாம் தேட வேண்டும். அப்படி தேடினால் நாம் பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை கண்டுகொள்வோம். இன்னொரு சம்பவத்தை கூட ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, அதாவது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் இளையவன், மற்றவன் மூத்தவன். இளையவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மூத்தவன் தகப்பனோடு இருந்தாரு. இளையவர் நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொத்தை பிரிச்சு தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்பாவும் அன்பின் நிமித்தமாக சொத்தை கொடுக்கிறாரு. ஆனா சொத்தை வாங்கிட்டு அந்த இளைய மகன் அவர் தூர தேசத்துக்கு போனார். பைபிள் சொல்கிறது, தூர தேசத்திற்கு போய் அங்கே பைபிள் சொல்கிறது எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தகப்பனிடத்திலிருந்து சொத்தை வாங்கிவிட்டு தூரமா போய் அவனுடைய வாழ்க்கையில துன்மார்க்கமாய் அவன் ஜீவித்தான் அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆஸ்திகளையும் அந்தஸ்தையும் இழந்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிந்து பைபிள் சொல்கிறது, அவன் திரும்ப தன் தகப்பனை தேடி வந்தான் அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எப்ப தெரியுமா அவன் தகப்பனை தேடி வந்தான்? பைபிள் சொல்கிறது, அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேடி வந்த பொழுது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில திரும்ப பெற்றுக்கொண்டான். அப்படியானால் நம்ம மூன்றாவது எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால், பாவத்தை உணர்ந்து தேடுகிறவளா இருக்க வேண்டும். பாவத்தை உணர்ந்து இவன் தகப்பனிடத்தில் வந்த பொழுது, தகப்பன் தூரத்துல வரும் பொழுது வாடி போய் கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அவனுடைய நீ என்ன பாவம் செஞ்சா, எப்படி தப்பு செஞ்சா எதுவுமே கேட்கல. ஏன்னா அவன் உணர்ந்துட்டான், உள்ளத்துல உணர்ந்துட்டான், நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்ச ஆண்டவர் தகப்பனே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன் தகப்பனே அப்படி என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்துல உணர்ந்தபடினால தகப்பன் அந்த பாவத்தை மன்னித்து அவனை மீண்டும் தன்னுடைய வீட்டிற்குள்ளே அழைத்து அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தான். நான் நம்முடைய வாழ்க்கையில இருதயத்துல உணர்ந்து, ஆண்டவரே நான் பாவம் செய்தது உண்மைதான், நான் தவறு செய்தது உண்மைதான், என் வாழ்க்கையில தவறி போனது உண்மைதான் அப்படி என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவரை நாம் தேடும் பொழுது நாம் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை காண முடியும். இந்த மனிதன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை காணாமல் எங்கேயோ தூரமா போய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேடி வந்த பொழுது தகப்பனுடைய அன்பை மீண்டும் கண்டுகொண்டான், தகப்பனுடைய வீட்டை மீண்டும் கண்டுகொண்டான். நாம் பாவத்தை உணர்ந்து தேடும் பொழுது பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது தேட வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா
பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யமாகிய அந்த பொக்கிஷத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் பைபிள் சொல்கிறது, பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான் அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படும் பொழுதுதான் நாம் அந்த பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை காண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, யார் பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில பலத்தையும் நேரத்தையும் ஆண்டவருக்காக செலவிடுகிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பலத்தையும் நேரத்தையும் ஆண்டவருக்காக செலவு பண்ண வேண்டும். ஆண்டவருக்காக செலவு பண்ணும் பொழுது நாம் அந்த பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை காண முடியும். அப்படியானால் இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம், பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை நாம் பார்க்க வேண்டுமானால், ஒன்று, நாம் மறுபடி பிறக்க வேண்டும். இரண்டாவது, தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? நாம் போய் தேட வேண்டும். இரண்டாவது, வெளிச்சத்தின் நடுவில் தேட வேண்டும். மூன்றாவது, நாம் பாவத்தை உணர்ந்து தேட வேண்டும். இரண்டாவது காரியம், நாம் பிரயாசப்பட வேண்டும். மூன்றாவது, நம்முடைய பலத்தை நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை ஒரு மனுஷன் கண்டு அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் கண்டான், ஆனால் இவன் தன்னுடைய வாழ்க்கையில சுதந்திரிக்கவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. நாம் காண்கிறவர்களாக மட்டுமல்ல, நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கண்ட இவன் என்ன செஞ்சானா? பைபிள் சொல்கிறது, அதை பற்றிய சந்தோஷத்தினாலே அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை அவன் பார்த்த உடனே அவனுக்கு வாழ்க்கையில கிடைத்த முதல் காரியம் என்ன தெரியுமா? சந்தோஷம் அவனுக்கு கிடைச்சி. சந்தோஷம் ஆண்டவர் கொடுத்தாரு. இன்றைக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா? சந்தோஷத்தை தேடி எங்க போனாலும் எனக்கு சந்தோஷமே இல்லையா, மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை தேடி பாருங்கள். பாவத்தை உணர்ந்து ஆண்டவரை தேடி பாருங்கள். போய் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் தேடி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சந்தோஷத்தை தருவார். ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையில உங்கள் பலத்தையும் நேரத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சந்தோஷத்தை தருவார். இந்த மனுஷன் கண்ட முதல் காரியம், அவன் சந்தோஷத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொண்டான். ஆனா பைபிள் சொல்லுகிறது, அவன் போய் என்ன செஞ்சானா? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தையே கொண்டான் அப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விற்றான் அப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விற்றான் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பிரதர் ஒரு வேன் வச்சிருந்தாரு. நான் அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், பிரதர் வேன் வச்சிருந்தீங்களே, அது என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், தம்பி அந்த வேனை நான் கொடுத்துட்டேன்பா அப்படின்னு சொன்னார். கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் வித்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் கொஞ்சம் நிலம் வச்சிருந்தாரு. அந்த நிலத்தை என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும் பொழுது, நான் அந்த நிலத்தை கொடுத்துட்டேன்பா அப்படின்னு சொன்னார். கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, வித்துட்டேன், கொடுத்துட்டேன் அப்படி என்று சொல்லி. இங்க அத மனுஷன் சொல்றான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றான் அப்படி என்று சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் கொடுத்தான். அவன் கொடுத்தான். எதை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம எல்லாரும் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் யாருமே தானாய் உண்டானவர்கள் அல்ல, தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் தான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார் அப்படி என்று சொல்லுகிறவன் மாத்திர கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். நம்மை ஆண்டவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். யாருமே இந்த உலகத்தில் தானாய் உண்டானவர்கள் அல்ல, தேவன் தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவர்தான் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர். அவரே சர்வ சிருஷ்டிகர், நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார்? ஆவி, ஆத்துமா, சரீரம், 3 விதமான அமைப்புகளோடு தான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். நாம் சரீரத்தை பார்க்க முடியும், ஆனால் ஆவியும் ஆத்துமாவையும் பார்க்க முடியாது. ஆனா சரீரம், ஆவி, ஆத்துமா 3 விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களோடு அமைப்புகளோடு தான் ஆண்டவர் மனிதனை படைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால், இவன் விற்றான் அப்படி என்று சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிற இந்த மனுஷன், தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுக்கு அப்படியே ஒப்பு கொடுத்தான். தேவனுக்கு ஒப்பு கொடுத்தபடினால பைபிள் சொல்கிறது, அந்த நிலத்தை அவன் கொள்ளுகிறான், சுதந்தரித்தான் அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ தன்னே ஆண்டவருக்கு கொடுத்தான். பரலோக ராஜ்யமாகிய அந்த பொக்கிஷத்தை நாம் காண்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை சுதந்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். ஒன்று தெரியுமா, இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல காசோ பணமோ எதையோ அவர் கேட்கலங்க. நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே கேட்கல. இயேசுக்கு ஒரு காசு நம்மகிட்ட இருந்து இயேசு ஒன்றையும் கேட்கல, நம்மை தான் அவர் கேட்கிறார். இயேசு நம்முடைய காசுக்காக, நமக்குரிய நம்மிடத்தில் இருக்கிற பொருளுக்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை, நமக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசுக்கு நீங்க தான் முக்கியம். இயேசு உங்களை தான் நேசிக்கிறாரு. உங்களுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். உங்களுக்காக தான் இயேசு அடிக்கப்பட்டார். உங்களுக்காக தான் இயேசு காயப்பட்டார். உங்களுக்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில் அந்த கேடுற்றவராய் அவர் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தினதற்கு காரணம் நம்ம தான் அவருக்கு முக்கியம், நாம தான் அவருக்கு முக்கியம், நீங்க தான் அவருக்கு முக்கியம். ஏன்னா இயேசு உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். இயேசு உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அந்த பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அந்த பரலோக ராஜ்யமாகிய சுதந்திரத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய காசு பொருளோ சொத்து எதுவுமே இயேசு முக்கியமல்ல. இயேசு நமக்குரிய ஒன்றிற்காகவும் ரத்தம் சிந்தவில்லை. நம்முடைய வீட்டிற்காகவோ நம்முடைய சொத்திற்காகவோ அதற்காக இயேசு ரத்தம் சிந்தவில்லை. இயேசு நமக்காக தான் ரத்தம் சிந்தினார். இயேசு உங்களுக்காக தான் ரத்தம் சிந்தினார். இயேசு உங்கள் மேல் வைத்த அன்பினால தான் அவர் ரத்தம் சிந்தினார். பைபிள் சொல்கிறது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு நம்மேல் அன்பு வைத்தபடினால்தான் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். அப்போ நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பைபிள் சொல்கிறது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல வென்று அறிவீர்களா? நீங்கள் உங்கள் ஆவியினாலும் ஆத்துமாவினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் ஆவியினாலும் ஆத்துமாவினாலும் சரீரத்தினாலும் தேவனை ஆராதியுங்கள். இதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. நாம் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் நீங்க ஆட்கொள்ளுங்க, நீங்க ஆட்கொண்டு என்னை நடத்துங்க ஆண்டவரே அப்படி என்று சொல்லி நாம் நம்மை முழுவதுமாக தேவனுடைய பாதத்தில் தேவனுடைய கரத்தில் நாம் சமர்ப்பிப்போம் என்று சொன்னால், நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், இயேசு ஒரு நாள் வரும் பொழுது நாம் அவரோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த பரலோக ராஜ்யத்தை காண்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை சுதந்தரிக்கிறவர்களாய் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் ஜெபிக்கலாம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை ஒரு மனிதன் கண்டுபிடித்தான். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த மனிதர்கள் நீங்களாய் நானாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை நாம் காண வேண்டுமானால் நாம் மறுபடி பிறக்க வேண்டும். நீங்க உங்க வாழ்க்கையில மறுபடி பிறந்திருக்கிறீங்களா? மறுபடி பிறக்காவிட்டால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்கள். பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை காண வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேட வேண்டும். ஆண்டவரை போய் தேட வேண்டும். இன்னைக்கு தேடாம இருக்கிறீங்களா? நீங்க போய் தேடுங்க. ஆலயத்துக்கு போய் தேடுங்க. வசனமாகிய வெளிச்சத்துல தேடுங்க. பாவத்தை உணர்ந்து தேடுங்க. பிரயாசப்படுங்க. பலத்தை நேரத்தை கொடுங்க. உங்க ஆவி ஆத்தும சரீரத்தை தேவனுக்கு ஒப்புடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டார்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. சமாதானம்
சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ரட்சிப்பினாலும் பாவ மன்னிப்பினாலும் அவர்களை ஆண்டவரை கொடுத்து ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.